ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம், சங்கீதத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். நல்ல ஒரு அருமையான வார்த்தை. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. இந்த பூமியில் இருக்கிற அத்தனை நிறைவும் கர்த்தருடையது. யார் அவருக்கு உகந்தவர்களாய் இருக்கிறார்களோ, பிரியமுள்ளவர்களாய் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு ஆளும்படி அதை அவர் கரங்களை கொடுக்கிறார். அப்படின்னா பொல்லாங்கன் அப்படின்னு அவன் எப்படி ஆள்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் பொல்லாங்கானதை நிறைவேற்றும்படி அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகள் உண்மையும் உத்தமமாக இருக்கும்போது தேவன் இந்த பூமியில் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஐஸ்வர்யத்தை கொடுப்பார், சம்பத்தை கொடுப்பார், ஆளும்படியான அதிகாரத்தை கொடுப்பார். ஆமாம், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் புதையல்களையும் நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னா, மறைவாய் இருக்கிற ஆசீர்வாதங்கள், இந்த பூமியில கண்டுபிடிக்க முடியாத ஆசீர்வாதங்கள் ஏகமாக இருக்கிறது. நீங்க பாருங்களேன், பறக்க முடியாத ஒரு காலத்துல பறக்கும்படி முயற்சி செய்தார்கள். ரைட் சகோதரர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க பறக்கணும்னு ஒரு ஆசை அவங்களுக்கு. அவங்க முயற்சிக்கும் போது அமெரிக்க தேசத்தினுடைய பிரபல பத்திரிகை என்ன பண்ணிச்சுன்னா, அவங்க ஆரம்ப முயற்சியை போட்டு கேலியாய் போட்டார்கள். இந்த ரைட் சகோதரர்கள் ஒரு போதகருடைய பிள்ளைகள், விசுவாசமுள்ள பிள்ளைகள், கர்த்தருடைய சமூகத்தில் அதிக நேரம் போதகர், அவங்க தகப்பனார் ஜெபம் பண்ண பிள்ளைகளும் விசுவாசம் உள்ள பிள்ளைகள். அப்படியே விசுவாசத்திலே ஜெபத்திலேயே அவங்க வாழ்நாட்களில் கழித்தது மாத்திரம் அல்லாமல் முயற்சியிலேயும் இருந்தாங்க. அவங்க அதை முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. திடீரென்று ஒரு நாள் அவருடைய முயற்சி வெற்றி அடைந்து விட்டது. இந்த பூமியில் இருக்கிற அத்தனையும் கர்த்தருடையது. அவருடைய பிள்ளைகள் அதில் இருக்கிற விசேஷத்தை கண்டுகொள்கிறார்கள். அவங்க பறக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு உலகமே அதை பின்னணியாய் கொண்டு உலகமே பறக்கிறது. உலகத்தில் இருக்கிற நல்லவன் கெட்டவன், எந்த ஜாதி எந்த கோத்திரம் எல்லாம் கிடையாது, எந்த மதத்தை சார்ந்தும் கிடையாது, எல்லாரும் பறக்கிறார்கள். இந்த பூமியில் இருக்கிற நிறைவில் ஒன்றை கண்டுபிடிக்க தேவன் அந்த ரைட் சகோதரர்களுக்கு உதவி செய்தார். பாருங்க, அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடைய. இங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாம். அதனாலதான் எல்லாருமே அதில் பறக்கிறாங்க. நிறைய கண்டுபிடிப்புகள் தேவனுடைய பிள்ளைகள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பூமிக்குள்ள நாம் காண முடியாத ஒன்றை கண்டு எடுத்திருக்கிறாங்க, நமக்கு தெரியாத ஒன்றை கண்டுபிடிச்சு எடுத்திருக்கிறாங்க. அப்படின்னா இந்த பூமியும் அது நிறைவும் மேலான காரியங்களை உள் அடக்கி வைத்திருக்கிறது. இதே பூமியில தான் ஆகாரத்தை மட்டும்தான் நம்ம கண்டுபிடிச்சோம். விவசாயம் தான் இல்லையா, காய்கறி பழங்கள் இதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இதே பூமிக்குள்ள இருந்து நிறைய கனிமங்களை கண்டுபிடிச்சு எடுத்து அதிலிருந்து ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடித்து அதிலிருந்து ஒன்றை பிரித்து அதிலிருந்து ஒன்றை பிரித்து உபயோகமான பொருட்கள் வருகிறது. நம்ம கையில் இருக்கிற ஒரு ஸ்டீல் பாத்திரம் யோசிச்சு பாருங்க. அது பாத்திரம் முழுசா பள்ளத்துக்குள்ள கடந்துச்சா, மண்ணுக்குள்ள கடந்துச்சா? இல்லை. அது ஒரு கனிமமாக இருந்து அதை பிரித்தெடுத்து அதை வடிவமைத்து அது மார்க்கெட்டிங் வந்து இன்னைக்கு நம்ம கையில் வந்து சேருது. உண்மை தானே? அப்படின்னா அந்த பூமியில நிறைய நிறைவுகள் இருக்கிறது. அவைகளெல்லாம் கர்த்தருடையது. அதில் இருக்கிற மக்கள் எல்லாம் அவருடையவர்கள். அவர் அதை வெளியே கொண்டு வந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க வாழ்கிற அந்த வாழ்க்கை எனக்கு வழியே இல்லை, எனக்கு கஷ்டமா இருக்குது, இந்த பூமியில நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், வேதனைப்படுறேன். இல்லை, நீங்க இருக்கிற இடத்துலயே இந்த பூமியிலேயே உங்களுக்கு உண்டான அத்தனையும் தேவன் மறைத்து வைத்திருக்கிறார். அது உங்களுக்கு கிடைக்கும். நீங்க அவரை நோக்கி பாருங்க, இல்லை ஜெபம் பண்ணுங்க, தேவ பிரசன்னத்துக்குள்ள வாங்க, அவரை விட்டு விடாதிருங்க. அவர் உங்களுக்கு ரகசியத்தை வெளிப்படுத்துவார். நீங்க பாருங்களேன், ஆகார் தண்ணிக்காக அழுது புலம்புறா, என் பிள்ளை சாக போறான் அப்படின்னு சொல்லி அழுகிறா. பிள்ளை ஒரு பக்கம் அழுவது, இவ ஒரு பக்கம் அழுகிறா. நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தர் அவளுடைய கண்களை திறந்தார். அப்படின்னா அந்த அந்த ஊற்று அங்கதான் இருக்குது. லகாய் ரோயி அங்கதான் இருக்குது.
ஆனால் அவ கண்ணுக்கு தெரியல அது. அப்போ நம்முடைய பொருளாதாரம், நமக்குண்டான நிறைவான காரியங்கள் எல்லாம் நம்ம பக்கத்தில் தான் இருக்கு. கர்த்தர் நம்ம கண்களை திறக்கணும். அல்லேலூயா. இந்த நிறைவை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அவங்க கண்களை திறக்கணும்னு சொன்னா நீங்க அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவரை நோக்கி கூப்பிடுங்க. உங்களுக்கு மறைவா எத்தனையோ ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அதை இன்றைக்கே காண்போம். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர ஆண்டவர். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. இந்த பூமியில ஏராளமான நன்மைகள் எங்களுக்கு வைத்திருக்கிறது. அதை பார்க்கும்படி, அதை கண்டுபிடிக்கும்படி ஆண்டவரே எங்கள் கண்களை நீர் திறந்தருளும்படி நான் ஜெபிக்கிறேன். பார்க்கிற பிள்ளைகளுக்கு, தன்னை சுற்றி இருக்கிற ஆண்டவரே நிறைவான ஆசீர்வாதங்களை காணும்படி கர்த்தர் திறப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.